ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் தொக்கு. பாவக்காய் தொக்கு நான் தேங்காய் எண்ணெயில் மேக் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக அமைஞ்சிருந்தது. அதே மாதிரி வாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூக்கலாக இருந்தது. பாவக்காவும் லைட் கசப்போட அந்த டேஸ்ட் அமையும் போது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். என்னென்ன தேவையான பொருளுங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 2 கீரி 4 எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் 3 தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பாவற்காய் எடுத்து வச்சுருக்கேன். பாவற்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக தான் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ரொம்ப பெரிய சைஸ்லேயோ இல்லை ரவுண்ட் சைஸ்லேயோ கட் பண்ணல. சின்னதாக இருந்தால் சேர்ந்து வேகும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தக்காளி பழம் பார்த்திங்கன்னா கூடுதலாக இருக்கும். புளியை குறைச்சி தக்காளி பழம் ஆட் பண்ணும்போது நமக்கு சமையலுடைய டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ புளியும் எடுத்து தண்ணியில் ஆட் பண்ணி ஊற வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பவுல் எடுத்து பாவற்காய் ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், இது 4ஐயும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வைக்கும்போது நமக்கு பாவற்காயோடு சேர்ந்து நல்லா சாந்து இருந்துகிட்ருக்கும். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் எடுத்துகிட்டு பெரிய ஸ்பூனால் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் நமக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம லைட்டாக பாவக்காவை வறுத்து எடுத்துக்க போகிறோம். லைட்டாக ரவுண்ட் பண்ணி போட்டுட்டு 2 பெரட்டில் எடுத்துருங்க. ஏன்னா இது நமக்கு அதிகமாக வெந்துடக்கூடாது. அரை வேக்காட்டு பக்குவத்தில் இருந்துச்சுன்னா நமக்கு திருப்பியும் கிரேவி பக்குவத்துக்கு ஆட் பண்ணி பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஒரு 2 தடவை மட்டும் லைட்டாக பெரட்டி விட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு அரை பக்கம் அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். நான் அதை எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி லைட்டாக மட்டும் கிளறி விட்டுட்டு எடுத்துக்கங்க. இப்போ அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது 4ஐயும் ஆட் பண்ணிவிட்டு அதோட ஒரு பட்டை மிளகாவை 4ஆக கிள்ளி ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே அந்த தேங்காய் எண்ணெயில் லைட்டாக பொரிப்படுற அளவுக்கு கிளறி விட்டுக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் ப்ளஸ் தக்காளி பழம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் கிளறி விட்டுக்குங்க. அந்த ஆயில்லையே பட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த டயத்தில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நமக்கு எண்ணெய் ஹீட் ஆகிருக்கு. அதனால் அதிக அளவுக்கு ஹீட் ஆகிடக்கூடாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பக்கத்தில் நின்று கிளறி விட்டுக்குங்க. இப்போ 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். முன்னாடியும் நம்ம பாவற்காயோட 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். அதே அளவுக்கு இப்போவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உப்போடைய டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு நீங்கள் அதோட ஆட் பண்ணிக்கங்க சமையலில். இப்போது நம்ம பாவற்காயும் அதில் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டு ஒரு வதக்கி விட்டுக்குங்க. வதக்கி விட்டுட்டு இப்போது மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி ஆட் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஸ்பூன் வச்சு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஈஸியாக இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம நல்லா கிளறி விட்டாச்சு. அந்த ஆயிலில் பட்டு பாவற்காயோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி வெங்காயம் தக்காளிகளோடையும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி கொண்டு வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டோம். இதில் நம்ம புளி கரைச்சி வச்சுருந்த தண்ணியவும் ஆட் பண்ணிடுறேன். தம்பட்டமாக தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா போதும். அதிக அளவில் தண்ணி ஆட் பண்ணி மேக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நான் பாவற்காயும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுருக்கேன். ப்ளஸ் குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி அதையும் வதக்கி விட்டுருக்கேன். ஸோ கரெக்டாக நமக்கு வேக வச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா கிரேவி பக்குவத்தில் நல்லா பின்னி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இது நமக்கு இன்னும் தொக்கு மாதிரி நல்லா கொஞ்சம் கிளறி வரணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டவ்வை இந்த டயத்தில் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. சிம்மில் ஸ்டவ் வச்சு நம்ம கிளறி விட்டு எந்த ஒரு காய்கறி மேக் பண்ணாலும் அது டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரக்கூடிய டயத்தில் பார்த்து நம்ம பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு
பாவற்காய் தொக்கு ரெடி ஆயாச்சு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி மெயினாக சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சாதம். இது 4க்குமே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் மேக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன், அதே போல் நம்ம டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் லாஸ்ட் வீடியோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மூவ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.